வெல்கம் டு ஒரு நிமிஷம் தி ஒரு நிமிஷம் ஸ்மால் ஒரு நிமிஷம் கவுன்சில். ஒரு நிமிஷம். நீங்க நடுவரா நடுவியா? நடுவர். நடுவர். எனக்கு ஒரு நியாயமும் கிடைக்கணும், உண்மையும் தெரிஞ்சாகணும். இந்த ஷோ இந்த ஷோவோட பேர் என்ன? ஸ்மால் கவுன்சில். அந்த ஸ்மால் கவுன்சில அஸ்வின் அனௌன்ஸ் பண்றப்ப என்ன பண்ணாரு? அனௌன்ஸ் பண்றப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா +1 உங்களை வந்து போட்டிருந்தாரு. அஸ்வின் என்னைய மட்டும் தான் டாக் பண்ணியிருந்தாரு. அப்படி இருந்தப்ப நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் அத்லீட் யாரு? வித்யுத். என்னோட ஃபர்ஸ்ட் குரு பிரசன்னா சார். 2 பேரும் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு கண்டுக்கிட்டீங்களா? லாஸ்ட் 1 வீக்கா நீங்க போல எல்லாரும் யூடியூப்ல கமெண்ட் போட்டாங்க. எங்க ராஜாமணி போஸ்டர் அண்ணா வந்து போட்டாரு, அதுக்கப்புறம் காணவே இல்லையே. நான் எதுவும் படிக்கலையே. என்ன ஏதோ போங்கு. ஓகே சரி போயிடலாம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் தி ஜென்டில்மேன். 2 பேருமே வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணாங்க. நீங்க எப்ப சொன்னீங்க? நான் கேட்கவே இல்லையே. இல்ல நீங்க போத் தி ஜென்டில்மேன்ன்றீங்க, அப்ப நான் யாரு? நேத்து ஐயோ அப்ப நீங்க எங்க ஷோவை பார்க்கல. அதுதான் நீங்க என்னைய சேர்த்து சொல்லுங்க. என்ன சொல்றேன் விட மாட்டாரு போல இருக்கே. அப்ப நீங்க சொல்லுங்க 3 ஜென்டில்மேன்ஸ் அப்படிலாம் என்கிட்ட இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. நேத்து 2 பேரும் இப்படி சொன்னாங்க. ஓகே ஆல் 3 ஜென்டில்மேன் ப்ளீஸ், ஜென்டில்மேன்ஸ் ப்ளீஸ் லிசன். ஓகே இந்த 2 ஜென்டில்மேன் இருக்காங்கல்ல, இந்த 2 ஜென்டில்மேன்ஸ் என்ன சொல்லிருந்தாங்க நேத்து அப்படின்னா, நான் கேட்டேன் எல்எஸ்ஜி வின் பண்ணுமா பஞ்சாப் வின் பண்ணுமான்னு கேட்டேன். 2 பேருமே என்ன சொன்னாங்க? பஞ்சாப் தான் வின் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? எல்எஸ்ஜின்னு. இன்னைக்கு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்றேன். ஓகேவா? ஓகே இப்ப புரிஞ்சுச்சு. சரி ஓகே. உங்க அத்லீட் ஆடுனாங்களா அந்த மேட்ச் இன்னைக்கு? இன்னைக்கு டீம்ல டேவிட் மில்லர் ஆடினாரு, என்னோட அத்லீட். உங்க அத்லீட் அவரு? ஆமா. சரி அப்புறம் வேற யாரு? அந்த டீம் யூசி ஆடினாரு பஞ்சாப் கிங்ஸ்னால, அவரு என்னோட அத்லீட் தான். அதுக்கப்புறம் வேற யாரு? அவங்களோட பிரெபரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஏடிஆர்? இப்ப சாஹல்மே பாத்தீங்கன்னா அவ்வளவா வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி அவ்வளவா அவர் வந்து வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் வெயிட் ட்ரைனிங் பண்ணா நிறைய ஃபெட்டிக் ஆயிரும், இதாயிரும், டயர்ட் ஆகிருப்பேன். சரி நான் ஒரு செஷன் உங்க கூட ட்ரை பண்றேன் அப்படின்னாரு. ஆக்சுவலி அஸ்வினுக்கு தெரியும், டீம்ல இருக்க சங்கக்காரா சஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அவர் நான் ஒரு 60 டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு அதிகமா என் கூட வெயிட் ட்ரைனிங் பண்ணது அவரா தான் இருக்கும். அதே மாதிரி டேவிட் மில்லர் அப்படிதான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா மேட்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பெரிய அத்லீட்டுமே 5 to 6 hours முன்னாடி வந்து அவங்களோட பிரைமிங் செஷன் வந்து 15 minutes என் கூட வந்து பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான். ஏன்னா அதனால எனக்கு சம்டைம்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும். கிரிக்கெட் விளையாண்டவங்களும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களும் கிரிக்கெட்டர்ஸையும் டீமையும் பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட சிராஜை பத்தி யாரோ ஏதோ சொல்லியிருந்தாங்க ஒரு சில இதுல. அவரோட ப்ரிப்பரேஷனும் அவரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா கெட்ட விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடலாம், நல்ல விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லி கெட்ட விஷயத்த வந்து போன் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னா பிளேயர்ஸே வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கிரேட். உங்க வேண்டுகோளை கண்டிப்பா வந்து மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஏடிஆருக்கு மிக்க நன்றி அவரோட இன்சைட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு. பட் கமிங் பேக் டு தி கேம், பிடாக் நீங்க வந்து போத் ஆஃப் யூ பிடாக் அண்ட் வித்யுத் என்ன சொல்றீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியோட bowling இன்னுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருந்து இஸ் தேர் எனி வே தே கேன் கிவ் அ கம்பேக்? ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ வித்யுத். ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா? அப்படி பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க வித்யுத்? See, I think அவங்க வந்து they have to accept the fact எங்களுக்கு bowling நம்ம ஸ்ட்ராங் கிடையாது. Batters have to step a little more. Every match அவங்களுக்கு 20-30 runs extra அடிச்சுதான் ஆனா அந்த குஷன் வேணும் அவங்களுக்கு. Okay, and they have the firepower in the batting. ரிஷப் பந்த் இன்னும் ஃபயர் ஆகல. ரிஷப் பந்துக்கு பட ஆரம்பிச்ச நிக்லஸ் பூரன் அண்ட் பந்த் 2 பேருக்கு பட்டா வச்சுக்கோங்களேன், it will be brutal. Badoni is a very very good player as well. So அங்க ஃபயர் பவர் இருக்கு. They have to see எல்லா டீமுக்கும் அந்த ரைட் பேலன்ஸ் கிடைக்காதுங்க. பிகாஸ் இன்ஜுரி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் they are still a good side. பேட்டிங்ல அவங்க வந்து 20 இன்னைக்கே 195 200 இருந்தா the story would have been different. ஏன்னா என் கருத்துல இந்த பிட்ச்ல எஸ் கொஞ்சம் உதவி இருந்தது bowlersக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 6 to 7 hours 8 hours அப்புறம் it became much better for batting. and நீங்க பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு they were able to hit through the line. நிறைய it became a lot better. so அது மாதிரி இருந்துச்சு 20-30 runs could have made a difference. but லக்னோ அங்கதான். பட் எனக்கு ஸ்டில் சஸ்திகா நீங்க கேட்டீங்க லக்னோ இட்ஸ் ஸ்டில் a very very long tournament. நிறைய விஷயம் ஆளாங்க. 2-3 மேட்ச் தான் ஆயிருக்கு. so it's very premature to say லக்னோ இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்க. எஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு bowlingல.
but I think they can sort it out. And smarter and them, Avesh Khan nalla bowler. Avaro, if he comes to good form, அதே மாதிரி கொஞ்சம் M Siddharth power play நல்லா போடுவாரு. அந்த லெக் ஸ்பின்னர் சின்ன பையன் சூப்பர் bowling போடுறான். So they just need to come together. சித்தார்த் மணிமாறன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து பவர் பிளேல தான் ஹி இஸ் வெரி ஸ்கில்ஃபுல் அப்படின்னு தெரியும். மேபி இன்னைக்கு ப்ராபபிலி ஒரு திக்வேஷ் இருந்ததுனால தே டிட் நாட் கன்சிடர் ஹிம். Yeah, Siddharth போட்டிருக்கலாம் அவரும். திகேஷ் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா போட்டிருக்காரு அவரும். So maybe Siddharth could have been given the first preference, but I think Siddharth could have, he can bowl in the middle as well. இன்னைக்கு Shreyas Iyer வந்து சூப்பர், அவர் தப்பா ஒன்னும் போடவே இல்லை. The quality of batting from Shreyas Iyer வந்து ரொம்ப சாம்பியன்ஸ் டிராஃபில ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் he is just in a different league. பீஸ்ட் மோட்ல இருக்காரு. அது மாதிரி இருக்குச்சே சித்தார்த் விட எனி டாப் கிளாஸ் ஸ்பின்னர் வேர்ல்ட்ல கூட அவர் நிறுத்தது கஷ்டம். சோ அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். லக்னோ வந்து கவலைப்படுறதுக்கு அவ்வளவு இல்ல. they still playing good cricket, but yes, bowlingல ஃபயர் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆனோம் அது. யா அண்ட் ஒரு பக்கம் எல்எஸ்ஜிக்கு இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் பஞ்சாப் பேட்டிங் ரொம்ப ரொம்ப சவுண்டா இருக்கு. அதாவது பிரியன்ஷ் ஆர்யாக்கு இன்னைக்கு கிளிக் ஆகலனாலும் அடுத்த 3 பேருமே phenomenal knock. சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், கேப்டனா இருக்கட்டும், அண்ட் நேஹல் வதேராவை 2022ல மும்பை வந்து ஸ்கவுட் பண்ணாங்க. அண்ட் அப்பவே வந்து அவர் வந்து he proved himself and பஞ்சாப் கரெக்டா வந்து அவங்க அவரை வந்து தூக்கியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அதோட பலனை கண்டிப்பா அவங்க பார்த்திருக்காங்க இல்லையா பீடா? அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பேட்டிங் லுக்ஸ் ப்ரூட்டல், பயமா இருக்கு. I would still want to repeat the same thing again. ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒருத்தரை நடுவுல சொருகி பாருங்க நீங்க நம்பர் 4 நம்பர் 5ல. அதுக்கப்புறம் நீங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் எப்படி யோசிப்பேன்னா, அவங்க என்ன யோசிப்பாங்க, 2 மேட்ச் நான் வின்னிங் காம்பினேஷன், why I want to touch it, but what is the returns you are getting from an overseas bowler like Lockie Ferguson? What is the returns you are getting from overseas bowler like Asmatullah Bomarzai? இப்ப முல்லன்பூர்ல கொஞ்சம் நிக்கும். முல்லன்பூரும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ சர்ஃபேஸ் கிடையாது, பெரிய கிரவுண்டு, லஷ் அவுட்ஃபீல்ட் அவ்வளவு கிடையாதுங்கும் போது இப்ப யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு when you got யஜுவேந்தர் சஹல் நேத்தே வந்து we discussed it, is a 4 overs 40 runs bowler, but he'll pick up wickets, still gave away 36 today. Maxwell நல்லா சப்போர்ட் பண்ணாரு. Let us be very honest with you, Punt was very unfortunate to get out to a very mediocre ball. ஒரு அரைக்குழி பால் இங்க பேட்ல, அதுதான் உங்களுக்கு காத்து உங்க பக்கம் அடிக்கும் போது எல்லாமே போகணும். நேரா கை கொடுத்தாரு. slammed it through square leg for 6 and Maxwell bowled another 2-3 quality overs. இப்ப ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒருத்தர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் bowling-ம் சார்ட்டடு, ஸ்பின் bowling-ம் சார்ட்டடு, அதுக்கப்புறம் பேட்டிங்கும் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குன்னு. எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப மயங்க் யாதவ் எப்ப வருவாரு? April 15th is expected to return back. Is he sure to take the field? Don't know. அப்படி இப்ப பாருங்களேன், மத்த டைம்ல பார்த்தா தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. இல்ல கஷ்டமா இருக்கு, ஏன்னா பாவமா இருக்கு ஒரு லெவலுக்கு மேல. இந்த டீமை வந்து அந்த மாதிரி சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ரிசோர்சஸே இல்ல. ரிசோர்ஸ் இப்ப அதுதான் சொல்றேன், ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், இவன் இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த போலர் இங்க கொண்டு வந்தாங்க. there is zero strategical blunder. they've been thoroughly killed by Kings, Punjab Kings. சோ அப்ப நீங்க என்ன யோசிக்கணும், 15ஆம் தேதி ஏப்ரல் வரதுக்குள்ள இவங்க டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். the tournament will be over. இப்ப ஆகாஷ் தீப் வந்து is cleared, he might join the team. is he going to be match fit? you don't know. இப்ப நான் என்ன சொல்லுவேன், அதுக்கப்புறம் இப்ப மயங்க் யாதவ் 15th தான் வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். இஸ் இட் குட் எனஃப் ஃபார் யூ டு கெட் இன்டு பிளே ஆஃப்? யூ டோன்ட் நோ. ட்ரை அண்ட் see whether you can get a overseas fast bowler. யாராவது ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowler எடுக்க முடியுமா? ஷவார் ஜோசப்ப கொண்டு வந்தது நான் தான். பட் ஆனஸ்டா நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் a good test bowler, is a good 50 overs bowler. ஆனா 20 overs கிரிக்கெட்ல இன்னும் அந்த 2 ஃபார்மேட்டுக்குள்ள இருக்கிற இம்பாக்ட் அவரால கிரியேட் பண்ண முடியும்னா ஐ டவுட் இட். பயஸ்டா நான் சொல்லிடலாம், உள்ள போடுங்க, பிச்சை எடுத்துருவாரு அப்படின்னு. கிரேட் டேலண்ட். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல யூ ஹேவ் டு ரியாக்ட். போலிங் ப்ளீடிங்கா இருக்கு, எல்லா எக்ஸ்பர்ட்டும் அதுதான் சொன்னாங்க. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பாருங்க, 210 டிஃபெண்ட் பண்ண முடியல, from 7 for 3 டெல்லி கேபிட்டல்ஸ். இப்ப அடுத்த மேட்ச் என்ன 190 கொடுத்தாங்க. 190 இஸ் நாட் a good bowling effort. the batting bailed us out with you சொன்ன மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 171 at the dragged into 19 overs. that's fine. they got a hammering today. அப்படிங்கும் போது சரி 15ஆம் தேதி மயங்க் யாதவ் வந்துருவாரு. இன்னும் 2 மேட்ச் கழிச்சு ஆகாஷ் தீப் ஃபிட்டோட. ஆகாஷ் தீப் is a great prospect, is a red ball bowler like ஷமார் ஜோசப். as he arrived in T20 cricket you don't know. இப்ப திருப்பி இதே மாதிரி ஒரு bowling attack நீங்க எடுத்துட்டு போயிட்டு இப்ப விஜய் சொல்லினா கரெக்டான பாயிண்ட் சொன்னாரு. பண்ட் அடிக்காமலே they are just putting up a score. இப்ப பண்ட் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 17 பால்ல 20. பூரன் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு. என்ன பண்ணுவீங்க அடுத்த மேட்ச்?
இப்ப மாக்ராமும் பாத்தீங்கன்னா மாக்ராம் இன்னைக்கு ஒரு 20 ரன் அடிச்சாரு, பயங்கர ஸ்கிராச்சியா ஆடினாரு. ஆனஸ்டா சொல்றேன். ஒரு காட்டன் பால் வேற விட்டாரு ஹர்ஷதீப் சிங், ஸ்கிராச்சியா இருந்தாரு. ஒரு 20 ரன்ஸ் புட் ஆன் இஸ் நேம். அப்படிங்கும் போது டப்புனு உங்களுக்கு டாப் 3 கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்க ஸ்ட்ரென்த்தே பேட்டிங்கு கீழே வர சான்ஸ் இருக்கு. You are not going to give yourself any chance to defend any target. Try and see whether you can sign a overseas bowler who can fit onto the conditions in Lucknow and get him in. That is the only way. If you wait for it, your tournament is not going to be long. It's going to be short. ஆல்ரைட். so many things வந்து LSG has to think. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால ஐ ரியலி ஹோப் அவங்க வந்து அடுத்து வர கேம்ஸ்ல இதெல்லாம் வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க, இந்த ஓட்டைகளை வந்து அடைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஜென்டில்மென் ஃபார் த ரிவ்யூ. பட் இப்ப நம்ம போக போறோம் மைனாரிட்டி ரிப்போர்ட் for tomorrow's game. Tomorrow's game, of course, RCB back. நம்ம மனைಗೆ ತಿರುಗ ಬತ್ತೀರಿ. Yes, RCB boys புரியல. எங்க வீட்டுக்கு நாங்க திரும்ப வரோம்னு சொல்லுங்க. எப்படி அது எப்படி போக விடுவேன்? எனக்கு MVP தெரியணும், யாருக்கு யார் ஹெட் டு ஹெட் பாக்குறீங்கன்னு தெரியணும். அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். அதுக்காக ஒரேடியால கன்னடால நாங்க பேச மாட்டோம். நாளைக்கு ஷோல பேசிக்கிறோம். ஓகேவா? பட் எஸ், ஆர்சிபி ட்ரீம் ஸ்டார்ட் அவங்களுக்கு 2 out of 2. அதுவும் சிஎஸ்கேவை வந்து ஹோம்ல வந்து அவங்க வின் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கறதுனால இன்னும் பம்ப்ட் அப்பா தான் இருப்பாங்க. அதுல நோ டவுட் அபவுட் தட். இன்னொரு பக்கம் ஜிடி மும்பை இந்தியன்ஸ், அதாவது 2 டீமுமே 5 times சாம்பியன்ஸ துவம்சம் பண்ணிட்டு உள்ள வராங்க அப்படிங்கறதுனால இந்த ஒரு மேட்ச்க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். Vidul, I'll start with you. How are you seeing the game? 2 கடப்பார சைடுங்க டாப் ஃபார்ம்ல இருக்காங்க. சின்னசாமி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிட்ச் எப்படி இருக்கு பாக்கணும். ஏன்னா ஒரு ஐ திங்க் இந்த கேல் ஏபிடி எரால சின்னசாமி பிட்ச் அப்ப பிரசன்னா சார் ஐ திங்க் அனலிஸ்டா இருந்திருப்பாரு. அப்போ அந்த டைம்ல 220 துண்டா சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலா பறக்கும் அந்த கிரவுண்ட், விக்கெட்டோட பரம பாட்டா இருக்கும், நல்லா பவுன்ஸ் இருக்கும். எட்ஜ் பட்டா கூட 6 இப்போ சைட்ல ஸ்மாலர் பவுண்டரிஸ். ஆனா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிட்ச் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி பேஸ் பவுன்ஸ் இல்ல, கொஞ்சம் ஸ்லகிஷா இருந்திருக்கு. எஸ், நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸோ கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஸோ எனக்கு நல்ல குட் பேட்டிங் பிட்ச்னா தேர் பி லாட்ஸ் ஆஃப் ரன்ஸ். சும்மா 2 டீமும் பாத்தீங்கன்னா பேட்டர் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 2 பேரும் வேற லெவல்ல ஆடுறாங்க. சாய் சுதர்ஷன் இஸ் ஜஸ்ட் after coming back from injury, he is just continuing from where he left off. Beautiful ஆடுற அந்த பையன், conventional cricket shots ஆடுறான், பார்க்கறதுக்கே சூப்பர்பா இருக்கு. அங்க ஆர்சிபில பார்த்தா ரஜத் பதிடர் வந்து சூப்பர்பா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a great game tomorrow. நான் என்ன நம்புறேன்னா the team which is going to bowl better is going to win. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல bowling ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் நாளைக்கு சாய் கிஷோர் லாஸ்ட் கேம் செம்மையா போட்ட அண்டர் பிரஷர் க்ரூஷியல் ஓவர். ஹார்திக் பாண்டியா hits the ball a long way. அவர் வந்து துண்டா கண்ட்ரோல் பண்ணி போட்டாரு. ஸோ ஆக்சுவலி கிரேட் சைன்ஸ். யங்ஸ்டர்ஸ் ஸ்டெப் அப் பண்றாங்க ஜிடி. இட்ஸ் கோயிங் டு பி a very very close கேமுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் அட் ஹோம் they are in a very very high position. இப்போ செம்மையா இருக்காங்க. mentally they are in a good state. So it's a good thing they played the first 2 matches away. First match home pressure இருந்தா ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. இப்போ 2 மேட்ச் வந்து கெத்தா வராங்க வீட்டுக்கு. I think it will be a fantastic game. நான் ரொம்ப I think it's going to be the best game நாளைக்கு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஐபிஎல்ல quality of cricket wise, lot of sixes, lot of நிறைய good fielding, and it's going to go down to the wire. தொடர்ந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். It's going to be a great game. And a lot of youngsters to watch out for. அதுதான் உண்மையும் கூட. நாளைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் a lot of youngsters will step up and show their performances. But Guru, ನಿಮ್ ಹೇಳಿ pitch ಹೆಂಗ read ಮಾಡ್ತೀರಿ? ನಿಮ್ stats ಏನ? Just give us a view of it, P-Dog. ಬರಿ ಜೋರು ಆರ್ಸಿಬಿ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಆಡಿದರೆ ಬರಿ ಜೋರು ಜೋಶ್ ಭೂವಿ ಬೌಲಿಂಗ್ ಹಾಕಿದ್ರೆ ಬರಿ ಜೋರು ಟೆನ್ಷನ್ ಏನಿಲ್ಲ, ಸಖತ್ ಟೀಮ್ ಇದೆ ಈ ಸಲ ನಮ್ಮದೇ ಅಂತ ಹೇಳು. ಆರ್ಸಿಬಿ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಆಡಿದ್ರೆ ಬರಿ ಜೋರು ಅಂತ ಈಗ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ರು. ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಟೀಮ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಫ್ಯಾಕ್ಟರ್ಸ್ ಅಂದ್ರೆ ಇಟ್ಸ್ ಗೋಟ್ ಟು ಬಿ ಜೋಶ್ ಹೇಸಲ್ವುಡ್, ಭುವನೇಶ್ವರ್ ಕುಮಾರ್ ಅಂಡ್ ಯಾಶ್ ದಯಾಲ್. இந்த 3 bowlers, யாஷ் தயால் arrived last year. Let us be very honest with you. எல்லாருமே அடி வாங்கினாங்க. யாஷ் தயால் வந்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. புவனேஸ்வர் குமார் 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு. ஜோஷ் ஹேசல்வுட் கரெக்டா என்ன லென்த் அவரை மாதிரி கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு வேற போலர் கிடையாது. எஸ், லிட்டில் பிட் ஸ்பின் லைட்டு. எல்லா டீமும் எல்லாத்தையும் டிக் பண்ண முடியும்னு எந்த டீமுமே கிடையாது. பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. இப்ப லாஸ்ட் டைம் பாருங்க, 4
மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. இது எவ்வளவு க்ளோஸ் இதுவா போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் 193, 191. அதுலயும் நீங்க பெருசா எதையுமே பிரிச்சு எடுக்க முடியாது. சீமஸோட எக்கானமி 10.76, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.71. ஸோ இந்த 191 அப்படின்னு நான் சொன்னேன், 205 இங்க கண்டிப்பா வேணும். The moment I say 185 na, it's going to be a contest between bat and ball. 205 அப்படின்னா it is going to be அந்த பேட்டிங் சைடு அதுல எதுவுமே கிடையாது. இதுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த கிரவுண்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி சிமிலர் டு வாண்டரர்ஸ் இன் ஜோஹானஸ்பர்க். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இங்கேயும் 45 ஆடிட்டு அடுத்து ஒரு 30 10 ஓவர்ஸ்ல 80 for 2 இருந்தீங்கன்னா 11 overs at the end of 11 overs, if you're not going to lose more than 2 wickets, you're going to double the score. அதுதான் ட்ரெண்ட் சின்னசாமி ஸ்டேடியத்துல. இங்க வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா 12 to 20 எப்படி கேம் எடுத்துட்டு போறீங்க. That's why I'm telling about doubling the score. நீங்க 3 விக்கெட் 4 விக்கெட் 10 11 ஓவர்ல விட்டீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி இந்த 20 ரன் கம்மியாயிடும். எந்த டீம், whether you're batting first, whether you're bowling first, after 11 overs you're 2 down, you're going to double the score. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி வித்யுத் வந்து ஜெனரலா whichever team is going to bowl better அப்படின்னு சொன்னாரு. The most important thing is how your spinners are going to react. Considering RCB's beefed up batting, இங்க டிண்டே படம் டெட் ஸ்டோன் லிவிங்ஸ்டோன் இவங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்து நல்லா நிக்கும். இங்க இன்னொன்னு சொல்றேன், இந்த 4 o'clock மேட்சஸ், அதாவது வந்து டே அண்ட் நைட் மேட்சஸ்ல கொஞ்சம் நிக்கும், அவ்வளவு இதுவா இருக்காது. உங்களுக்கு 7-7:30 மணி மேட்ச் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 3-4 ஓவர் அந்த மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கும், அதுக்கப்புறம் பயங்கரமா செட்டில் ஆயிடும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நீட் 205. ஸோ இப்போ இந்த ஸ்பின் எட்ஜ்னு பாத்தீங்கன்னா நீங்க ரஷீத் கான், யூ ஹேவ் டு கிவ் தட் எட்ஜ் டு இட். Considering the factor, the 205 உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய 3 ஃபாஸ்ட் bowlers and multiplying it from 12 to 20, I think RCB will have an edge and they will win. ஆஹா ஆஹா சரி, ஆல் ரைட், ஓகே. who will be ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் டு ஹெட் பாத்துறலாம். வித்யுத் சாய் சுதர்ஷன் வெர்சஸ் நான் ஐ அம் லுக்கிங் நானே போடுறேன் வேண்டாமா? இல்ல நான் கில் வெர்சஸ் ஹேசல்வுட் எதிர்பார்க்கறேங்க. ஏன்னா இட் பி a fantastic contest தோணுது. ஏன்னா கில் பிளேஸ் ஃபாஸ்ட் bowling, அந்த ஷார்ட் ஆர்ம் ஜாப்ல செம்மையா ஆடுவாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு if Hazelwood can strike early like he's been doing, அப்போ குஜராத் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். That's going to be a very very important passage of playing. And the first 6 overs கில் சாய் சுதர்ஷன் குவிக்கா எடுத்தாங்க. ஏன்னா 2 quality bowlers against 2 quality batters. Hazelwood புவி ஃபார்ம்ல இருக்காங்க, சாய் சுதர்ஷன் கில் ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த பேட்டில் தான் இட்ஸ் கோயிங் டு டிசைட் தி கேம் எனக்கு தோணுது. I'm just praying எடுக்கக்கூடாது. பட் எஸ், இந்த பக்கம் பீடாக் நீங்க சொல்லுங்க, உங்களோட ஹெட் டு ஹெட் யாரா இருக்கும்? ககிசோ ரபாதா வர்சஸ் ஃபில் சால்ட். ஏன்னா ஃபில் சால்ட் வந்து ஒரே கியர்ல தான் ஆடுறாரு. He will relish the true bounce here. ஆனா நிறைய பிக்கப் புல்ஸ் அடிப்பாரு. ரபாதா அப்படியே மெதுவா ஓடி வர மாதிரி இருக்கும், நச்சக்குன்னு குவிக்கா போடுவாரு. இந்த பவுன்ஸ்ல டிஃபீட் ஆனா கொடை ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு. I'm expecting a miscued pull from Phil Salt and Rabada will get him. All right, and the most valuable player வித்யுத், இந்த பெயர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. கில், ஹேசல்வுட், ரபாடா, சால்ட், இந்த 4 பேர் தவிர நீங்க எந்த பேர் வேணா சொல்லலாம். எனக்கு ஐ திங்க் நாளைக்கு இட்ஸ் டைம் ரஷீத் கான் ஸ்டெப்ஸ் அப் and he will step up தோணுதுங்க. ஏன்னா சொன்ன ஸ்பின்னர்ஸ் crucial role, so ரஷீத் கான் is going to be my pick நாளைக்கு. Okay, and பெங்களூரு நம்ம ஊரு பெங்களூருவா யாரு சொல்லலாம்? நீங்க ஃபில் சால்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சொல்லக்கூடாது, அவர்தான் பொழக போறான்னு நினைச்சு நாளைக்கு. அது ஹெட் டு ஹெட்ல பாத்துக்கலாம். அப்படியா? சரி, I will go with புவனேஸ்வர் குமாருங்க. I think Hazelwood and புவனேஸ்வர் குமார். நீங்க ஹேசல்வுட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, so I will go with புவி. ஏன்னா நியூ பால் is going to hold the key tomorrow. இவங்க 2 பேரை குவிக்கா எடுத்தா குஜராத் வந்து செம பிரஷர் இருப்பாங்க. நீங்க சமத்தா நான் சொல்றதெல்லாம் கேக்குறதுனால நான் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் ரெண்டுமே வந்து வெச்சுக்கிறேன். ஓகேவா? சூப்பர். ஓகே, பீடாக் உங்களுக்கு? இந்த பிட்ச்ல எனக்கு என்னமோ ஜோஸ் பட்லர் இஸ் கோயிங் டு கிரியேட் a massive damage ன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னா அவர் வந்துட்டு பழைய மாதிரி எல்லா பாலையும் அடிக்க போக மாட்டேன்றாரு. He takes his time and he waits for the deliveries. Back foot, front foot ரெண்டுல பியூட்டிஃபுல்லா ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு ஜோஸ் பட்லர். அங்க I'm going to pick யாஷ் தயால். நிறைய பேர் வந்து யாஷ் தயால வந்து ரைட் ஆஃப் பண்றாங்க. போன வருஷம் வந்துட்டு ஷோட் தட் என்னன்னா உங்களுக்கு யாருமே பர்ஃபார்ம் பண்ணும்போது நோ ஃபாஸ்ட் bowler really arrived for them. He's the only stand out young bowler. அதே மாதிரி போன மேட்ச் பிரில்லியண்டா போட்டாரு, குவிக்கா வேற போடுறாரு, நிறைய தெரிய மாட்டேங்குது, லைட்டா விடுறாரு, விறுவிறுன்னு வருது.
So I feel that Yash Dayal is going to make a big impact for RCB with the ball. நான் ஏன் தெரியுமா ஜாஸ் பட்லர்ன்னு சொன்னேன்னா ரொம்ப வந்து ஆக்சுவலி எமோஷனல் ஆனேன். வந்து அஸ்வின் அண்ணாவோட ஆக்ஷன் இதுல வந்து நான் ஐ ரெப்ரசன்டட் ஜிடி. தட் இஸ் வை எனக்கு வந்து ஜிடி மேல இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு பாசம். அண்ட் அதுல வந்து ஜாஸ் பட்லர வந்து நான், ரூபா, கிரிக்கானந்தா வந்து வெறி கொண்டு வந்து எடுத்தோம். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து எடுத்தோம். அப்ப வந்து ஆஷ்னா எங்ககிட்ட கேட்டார், எத்தனை பேர்த்த ஓப்பனிங் அனுப்புவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டாரு. பட் இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு வருது, இப்ப வருது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். பட் எஸ், who would be the winner? சொல்லுங்க முதல்ல வித்யுத். அப்படிங்களா? நாளைக்கு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேங்க. ரிஸ்க் எடுத்து குஜராத் டைட்டன்ஸ் சொல்றேன். நம்ம தலை வந்து ஆர்சிபின்னு சொல்லியிருக்காரு. குஜராத் வந்து ஒரு பொலக போறாங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ ஐ வில் டேக் த சான்ஸ். நாளைக்கு நீங்க ஈவினிங் வெயிட் பண்ணுவாங்க தெரியும் எனக்கு ஷோல. பட் நான் குஜராத்தோட போறேன். ಓಕೆ ಗುರು ನಿಮ್ಗೆ ಇಲ್ಲ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪಿಲ್ಲ. ಬಿಕಾಸ್ ಗುಜರಾತ್ ಇಸ್ ಎ ಟೀಮ್ ವಿಚ್ ಇಸ್ ವೆಲ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ಡ್. ತಮಿಳ್ಲೇ பேசுறேன்னா ಅವ್ರಿಗೆ புரியாது. It is the only team in the whole 10 team they can change the team without affecting their combination. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஈவன் தோ தே டோன்ட் ஹேவ் பிக் நேம்ஸ். என்னோட ஒரே வரி என்னன்னா, சாய் சுதர்ஷன் கோயிங் டு பி ஃபிட் ஃபார் த கேம். அவருக்கு வந்து ஆம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளமா என்ன, இது எதுவுமே வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியில வரமாட்டேங்குது. அவர் காலை பிடிச்சிட்டு போன போது இட் டிடன்ட் ரியலி லுக் குட் டு மீ இன் மை ஐஸ். அது ஒரு எக்ஸ்டெண்டட் கிராம்ப்னா ஓகே. இப்ப சாய் சுதர்ஷன் இல்லைன்னா பயங்கரமா மாட்டிப்பாங்க. ஏன்னா அதை ஃபில்லப் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு மைபால் லோம்ரோர் இருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் பிளேயர். குமார் குஷாக்ரா இருக்காரு. இட்ஸ் அ வெரி குட் பிளேயர். ஆனா ஆர் தே கோயிங் டு ஃபில் இன் த ஷூஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்சி இன் பில்டிங் த இன்னிங்ஸ் தெரியாது. அதுதான் வெயிட் பண்ணேன். அதனால அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கே ஒழிய, இந்த டாப் 3 is a top 3 which is going to take them to 110 for 1 or 2 in 12 out of 14 games. ஏன்னா பட்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. கில்லும் கண்ணாப்பண்ணால அடிக்க மாட்டாரு. பேட் பால்ஸ் போட்டு தான் அடிப்பாரு. they wanted to take you to 13 overs and then explode. சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னா இப்ப நான் எப்படி யோசிப்பேன், இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா இல்லையோ, வாஷிங்டன் சுந்தர் இறக்கி விட்டுருவேன் நம்பர் 3. ஜாஸ் பட்லரை சுப்மான் கில்லியை ஓப்பனிங் இறக்கி விட்டு, வாஷிங்டன் சுந்தர் initially started his career as an opening batsman and he represented India under 19 opening the batting. அவர் ஏன் யாருமே வந்து பேட்ஸ்மேனை யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. ராதர் லம்ரோர் பாத்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோசிவ். நல்ல பிளேயர், எக்ஸ்ப்ளோசிவ். குமார் குஷாக்ரா இஸ் நோன் டு பிளே ஷாட்ஸ் போது இந்த நம்பர் 3 ஆல் ஆஃப் a sudden வந்து அவங்க பேட்டர்ன் மாறிடும். சாய் சுதர்ஷன் இல்லைன்னா. ஸோ இஃப் இஸ் நாட் அவைலபிள் தட் வில் பி மை சாய்ஸ். பட் அதான் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோம் ஹஸ் ஆல்வேஸ் பீன் a big setback for RCB just because of Bhuvneshwar Kumar and Josh Hazlewood combination. ஒருவேளை இந்த டாப் ஆர்டர் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்கன்னா it is going to be very difficult for GT to come back. அதனால I am putting my money on RCB. நீங்க என்ன இப்ப நீங்க சொல்லி ஆகணும், GT யா RCB? ನನ್ಗೆ GT ತಾ ಸರ್ ನಾನ್ 3 ಇಯರ್ಸ್ ಫಾರ್ ದ ಲಾಸ್ಟ್ 3 ಇಯರ್ಸ್ ಇಲ್ಲ ಪ್ರಾಮಿಸ್ ಗ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಯಾರ ಹತ್ರ ಬೇಕಂದ್ರೆ ನೀವ್ ಬಂದು ಹೋಗಿ ಕೇಳಿ. ಕಡೆಸಿ 3 ವರ್ಷವಾ ನಾನ್ GT ಫ್ಯಾನ್. ಫುಲ್ GT ಫ್ಯಾನ್. ಬಿಕಾಸ್ ಗುಜರಾತ್ ಟೈಟನ್ಸ್ ಅಲ್ಲ, ಗುಜರಾತ್ ತಮಿಳನ್ಸ್. ನೀವ್ ಹೇಳಿರಿ ಇಲ್ಲ, ಈ ತಮಿಳನ್ ಇಲ್ಲಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ತಮಿಳನ್ ಬಂದ ಆ ಶೋನ ಬಂದು ಫಿಲ್ ಮಾಡಾಮ. ಸೊ ಐ ಆಮ್ ಫೈನ್ ಸರ್. ನಾನ್ GT ತಾ ಸರ್. ಅದನ್ನೇ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಾ? ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಹೋಗೋ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಅವಾಗ ನಮ್ಗೆ ಏನೋ ಚೂರು ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕ್ರಿಕೆಟ್ ಆಡಕ್ ಹೋಗಿದೀವಿ. ಅವಾಗ ರೈಸ್ ತಗೊಂಡ್ ಬಂದು ಸಾಕಾ ಬೇಕಾ ಅಂದ. ಏನ್ ಹೇಳೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸಾಕಿರಡು ಬೇಕಿರಡು ಅನ್ಬಿಟ್ಟೆ. ನೋಡ್ದ ಯೋ ಅಂತ, ಏ ಬೇಕಾ ಸಾಕಾ ಬೇಕಾ, ಅದಯ್ಯ ಸಾಕಿರಡು ಬೇಕಿರಡು ಅಂದೆ. ಬೇಕೆರಡು ಅಂತ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ದ. ಆತರ ಇದ್ಬಿಟ್ಟು ಈಗ ನಾನು ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ஒரு 50 ವರ್ಡ್ ಗೊತ್ತು. ಅದರಿಂದ ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಸೂಪರ್ ಸೂಪರ್. ಅಪ್ರಿಶಿಯೇಟ್, ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ದಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ஜென்டில்மேன். நீ மெரடாலும் நிம் பிக் ஓகே, கமிங் பேக் டு தமிழ். 2 பேருமே வந்து உங்களோட பிக் வந்து எடுத்துட்டீங்க. வித்யுத் நீங்க GT, நானும் வந்து உங்க கூட GT அப்படின்னு வந்து அப்படியே சைடு வாங்கிக்கிறேன். நீங்க RCB வின் பண்ணா of course I'm happy. மேபி இதுதான் the 18th year, மேபி their year, of course I'm going to be happy. பட் என் மனசெல்லாம் வந்து GTன்னு தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோல இருந்து டாடா பை பை இப்ப நம்ம சொல்றோம். திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். டாடா பை பை ஜென்டில்மேன். குட் நைட் and we are signing off. This is Sastika Rajendran, P-Dog and Vidyut. Tada bye.